அதான் 6 மணிக்கெல்லாம் எழுப்பிட்டியே. ஏய் மணி 9 ஆகுதுமா. 9? ஹே, என்னடி நீ சீக்கிரம் எழுப்பியிருக்கலாம்ல. நான் போய் குளிச்சுட்டு வரேன். ஹலோ ஹலோ, அப்சரா இருக்காங்களா? ஆமா. உங்களை பார்க்க ஒரு ஆள் வந்திருக்காரு. ஆளா? ஆமா, பையன்தான். என்ன பார்க்கவா? பின்ன என்ன பார்க்கவா? வந்து பாருங்க. சரி. என்ன பார்க்க யாரோ வந்திருக்காங்கன்னு சொன்னீங்க? இவர்தான். ஹாய். நீங்க? நான் சிபிஐல இருந்து வந்திருக்கேன். உங்களை கொஞ்சம் என்கொயரி பண்ணணும். வாங்க உட்காருங்க. வாங்க உட்காருங்க ப்ளீஸ். இல்ல பரவாயில்ல. உங்க பேர் தானே அப்சரா? ஆமா. இதுக்கு முன்னாடி உங்களை ஒரு கேஸ்ல அரெஸ்ட் பண்ணிருக்காங்கல்ல? இப்போ உங்க கூட தங்கிட்டு இருக்கிற பொண்ணு பேரு சிந்து இல்ல? ஆமா. அவங்கள உங்களுக்கு எத்தனை வருஷமா தெரியும்? இப்பதான் கொஞ்ச நாளா தெரியும். அந்த சிந்துக்கு ஒரு அண்ணன் இருக்கான் தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கேன், பார்த்தது இல்ல. அவன் ஒரு டெரரிஸ்ட்ங்கிறது உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. சிந்து கிட்ட துப்பாக்கி, வெடிகுண்டு அந்த மாதிரி ஆயுதங்கள் ஏதாவது பார்த்திருக்கீங்களா? இல்ல. இல்ல, நீங்க பொய் சொல்றீங்க. சார், எனக்கு எதுவுமே தெரியாது. இங்க பாருங்க, நீங்க அப்ரூவரா மாறிட்டீங்கன்னா இந்த கேஸ்ல இருந்து நான் உங்களை காப்பாத்துறேன். அதான் தெரியாதுன்னு சொல்றேன்ல. அப்போ உங்களை அரெஸ்ட் பண்றதை தவிர வேற வழியே இல்ல. என்ன சொன்னா இவன்? இவர் சிபிஐ ஆபீசரா, உங்க அண்ணன் டெரரிஸ்டா. ஓ, அவரை பிடிக்க இவர் வந்திருக்காராம். அந்த டெரரிஸ்டே இவன் தான். ஓ, இவர் தான் உங்க அண்ணனா? ஆமா அப்சரா, இவன் தான் என் அண்ணன். பேரு நந்தா. ஹாய். எப்படிங்க கொஞ்சம் கூட பயப்படாம தில்லா இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நான் தப்பு எதுவும் பண்ணல. என்ன பத்தி இவ்ளோ டீடைலா நீங்க சொல்றப்பவே நமக்கு தெரிஞ்ச யாரோன்னு கண்டுபிடிச்சிட்டேன். அப்புறம் உங்ககிட்ட சிந்து என்ன பத்தி இவ்ளோ சொல்லிருக்கானா, உங்களை பத்தி என்கிட்ட சொல்லிருப்பா தானே? அது எப்படி மறந்தீங்க? உங்களை நான் போட்டோலயே பாத்திருக்கேன். ஓ, அப்ப நான் தான் பல்பு வாங்கிட்டேனா? எப்ப வந்த அந்த ஊர்ல இருந்த? ஜஸ்ட் இப்பதான் வந்த உடனே நேரா உன்னதான் பார்க்க வந்தேன். ஒரு விஷயம் தெரியுமா? என்ன சென்னை பிரான்ச்சுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. அதான் இங்க வந்த உடனே இவ்வளவு பயமுறுத்தினியாக்கோ? எங்க அவங்க தான் என்ன பயமுறுத்திட்டாங்க. அப்புறம் என்னோட கொலீக் கலைசெல்வி இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் மேரேஜ் ஆனிவர்சரி வருது. கிஃப்ட் வாங்கணும். நீ வந்தா நல்லா இருக்குமே. எனக்கு இன்னைக்கு ஆபீஸ் இருக்கே. ஒரு நாள் லீவ் போட. அப்படியா? சரி. நீ இன்னைக்கு பார்லருக்கு லீவ் தானே சொன்ன, நீ எங்க கூட வரியா? நான் வரல, நீங்க போயிட்டு வாங்க. இப்ப நீங்க வரல, சிபிஐ கொண்டு போய் முட்டிக்கு முட்டி தட்டிடுவோம். ஆமா. ஏங்க நீங்களும் வாங்க. நீங்க வந்தாதான் அவளும் வருவா போல இருக்கு. நான் இன்னும் ரெடியா இல்லையே. நான் இங்கேயே வெயிட் பண்றேன். நீங்க போய் பொறுமையா ரெடி ஆயிட்டு வாங்க. வா அப்சரா, ப்ளீஸ் போலாம் வா. செல்லக்குட்டி சரி 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 சரிங்க. அப்பா போம்பா. சரி 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 சரி. அங்க பாருங்க, பேர் காணும். அப்பா காணும். அப்பா எங்க எந்த இருக்கேன்? சரி சரிங்க. சரி 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 சரி. அழாதுப்பா அழாதுப்பா. என்னங்க, குழந்தை அழுதுட்டு இருக்கான். அவனுக்கு பசிக்குது போல, சாப்பிடட்டும். உங்களுக்கும் பசிக்கும், நீங்களும் சாப்பிடுங்க. இல்ல மதி, எனக்கு வயிறு நிறைஞ்சிருச்சு. சுச்சோ. வாழ்க்கையில இவ்வளவு சந்தோஷம் இருக்குன்றதே நம்ம குழந்தை கூட சிரிச்சு விளையாடும் போதுதான் தெரியுது. நான் குழந்தைய பாத்துக்கிறேன், நீ வேலை இருந்தா போய் பாரு. சரி 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 சரி. என்னப்பா இந்த பால் குடி. என்னடா என்ன வெயில் அடிக்குதா சாமி? வெளியில தலை காட்ட முடியல. ஆட்டோல போலானா யானை வேலை குதிரை வேலை கேக்குறானுங்க. சரி நடந்து போலானா வந்து இடிக்கிற மாதிரியே வரானுங்க. உங்களை நான் நடந்து போக வேண்டாம், ஆட்டோல தானே போகணும்னு சொல்லியிருக்கேன். என்ன மதி,
நாள் பூரா நீ கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணத்தை ஆட்டோக்காரனுக்கு தூக்கி கொடுக்க சொல்றியா? நான் ஒன்னும் மத்த மூதேவிங்க மாதிரி இல்ல. மதி, நீ சீதேவிய பாத்திருக்கியா? பாத்துக்க, இவங்க தான் உங்க ஜெராக்ஸ். டேய், எந்திரிச்சு வந்தேன்னு வச்சுக்கோ, மிதிச்சே கொண்டுடுவேன், ஜாக்கிரதை. அவன் கிடக்குறான் மதி, நீ வா, நீ வந்து உட்காரு வா. உட்கார் மதி. பரவாயில்ல அத்தை, சொல்லுங்க. டேய், உனக்கு வேற தனியா சொல்லணுமா? வாடா இப்படி. நான் குழந்தைய வச்சிருக்கேன்ல, நீ சொல்லு. 7 கழுத வயசாச்சு, இன்னும் விளையாண்டுட்டு இருக்கான். குடும்பத்து மேல கொஞ்சமாவது உனக்கு அக்கறை இருக்காடா? முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்றல, வா இப்படி. எனக்கு நல்லா கேக்கும், நீ அங்க இருந்தே சொல்லு. மதி, குழந்தைக்கு 1 வயசு முடிய போகுது. இப்ப முடி இறக்கலனா அப்புறம் ரெட்டப்பட வயசு வந்துரும். 2வது வயசுல முடி இறக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க மதி. 3 வயசுலயா போய் மொட்டை அடிக்கிறது? என் பேரப்புள்ள இந்த சாமியாராடா சடமுடி வளர்க்கறதுக்கு. அதான் காலங்காத்தால போய் நம்ம ஜோசியரை பார்த்து நாள் குறிச்சிட்டு வந்திருக்கேன். இந்த மதி பாரு. என்னத்த இதுல 15, 17 2 நாள் தான் இருக்கு. இந்த மாசத்துல இதான் நல்ல தேதியா, இதுக்குள்ளதான் வச்சு ஆகணுமா? இல்லத்த, 15ஆம் தேதி கம்பெனி ஓபன் பண்றதா நடராஜ் சொல்லியிருந்தான். இப்போ அதே தேதியை நாமளும் போய் காமிச்சா எப்படி? அது எப்படிமா? தாய் மாமா இல்லாம இதை செய்ய முடியாதே. அதுக்கு இல்ல அத்தை, இந்த தேதியை அவன் ரொம்ப நாளாவே சொல்லிட்டு இருந்தான். அதுக்காக தான் சொல்றேன். சரி, அதனால என்ன? நேரா போய் உங்க அம்மா கிட்ட தம்பி கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு 17ஆம் தேதி முடிவு பண்ணிடு. அன்னைக்கே மொட்டை அடிச்சு காது குத்திடுவோம். சரிங்க அத்தை. அதான் கரெக்ட். நீங்க 2 பேரும் போய் கேட்டு வந்துருங்க. ஏன் துரை இங்க என்ன வெட்டி முறிக்க போறீங்களோ? டேய், இங்க பாருடா, மாமா மச்சா வீட்டுக்கு பண்ற மரியாதையை சரியா பண்ணணும். நம்ம செய்யறதுல கூடவோ குறைச்சலா இருந்துட்டா கூட பரவாயில்ல, நாம அவங்கள மதிக்கிறதுல எந்த குறையும் இருந்துடக்கூடாது. டேய், நீ இந்த வீட்டுக்கு ஆம்பளை, நீயும் மதியம் தான் போய் அவங்கள கூப்பிடணும். கிளம்பு. பாக்காதடா, நம்மளுக்கு நாள் இல்ல, அவசர அவசரமா எல்லாத்தையும் செய்யணும். மதி, இவனை கையோட கூட்டிட்டு போய் பேசிட்டு வந்துருமா. நம்மளுக்கு நேரமே இல்லம்மா, நிறைய வேலை கிடக்குது. சரிங்க அத்தை. இது ஒரு நிமிஷம். சரிப்பா. இந்த பால் எடுங்க. சரி. தோ பால் குடிக்கிறீங்களா? எங்க பால் குடிங்க. பால் வேண்டாமா? சரி வேண்டாம். ஓகே, டாடி அடிச்சிடலாமா? அப்பாவை அடிச்சிடலாமா நம்ம அப்பாவை? ஹலோ, எங்க இருக்கீங்க? சொல்லு பண்ணி, என்ன விஷயம்? நீங்க உடனே கிளம்பி வீட்டுக்கு வாங்க. என்ன திடீர்னு? ஏன், காரணம் சொன்னதா வருவீங்களா? சச்ச, எதுவும் அவசரமானு கேட்டேன். ஆமா. அது வந்து பண்ணி, நான் ஆந்திரா ஏரியால சித்தூர்ல இருக்கேன். எப்ப போனீங்க? திடீர்னு தான் ஜோனல் மேனேஜர் ஃபோன் பண்ணி கிளம்புன்னு சொன்னாரு. அதான் ராத்திரியில உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு சொல்லல. என்னங்க நீங்க, உங்களை கூட்டிட்டு வெளியில போயிட்டு வரலாம்னு நினைச்சேன். போங்க. ஆமா, நீங்க எப்ப வருவீங்க? 2-3 நாள் ஆகும். என்னங்க நீங்க, அதுக்கு முன்னால வர முடியாதா? வேலை இருக்கே டார்லிங். சரி, வேலையை முடிச்சிட்டு சீக்கிரமா வாங்க. ஷூர், கண்டிப்பா. சரி, வச்சிடுறேங்க. ஓகே, பாய். மொட்டை அடிக்கிற வரைக்கும் அவ வீட்டு பக்கமே போகாம தப்பிச்சுக்கலாம். வாப்பா சஞ்சய், எப்படி இருக்க? நல்லா இருக்கேனே, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அப்புறம் அப்பா அம்மா தங்கச்சி எல்லாம் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க. அண்ணா, அப்பா இந்த ஃபைலை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க. உட்காருப்பா. இல்லண்ணே, பரவாயில்ல, நான் கிளம்புறேன். என்ன கிளம்புறேன்னு சொல்ற? வந்த உடனே உட்காரு, டீ சாப்பிடலாம். உட்காரு தம்பி, 2 டீ சொல்லு. சரிங்கண்ணா.
வந்ததே உங்களுக்காக. நீங்க எதையும் எடுக்காம என்னமோ வேடிக்கை பார்க்க வந்த மாதிரி இருக்கு. அதான் நீங்க இருக்கீங்களே, பொம்பளைங்க இருக்கிறப்போ இந்த மாதிரி வேலையில முந்திரி கொட்டத்தனமா நாங்க எதுவும் பண்ணக்கூடாது. ஓ, அப்ப எதெல்லாம் பொம்பளைங்க வேலைன்னு முடிவு பண்ணிருக்கீங்க? நிறைய இருக்கே. அப்ப ஆம்பளைங்களுக்கு? அவங்க தான் சம்பாதிச்சு கொடுக்கறாங்கல்ல. ஏய் நீ வர சுமார். அப்படியே இவ பாட்டுக்கு ஆனாதிக்கத்தின் ஆணிவர் எங்க இருந்து ஆரம்பிச்சு தெரியுமா அப்படின்னு பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிருவா. என்ன சிந்து நீ அதை கேட்கணுங்கிறதுக்காக தான் இப்படி உன்னை கொளுத்தி போட்டேன். நீ மேட்டர் ஓபன் பண்ணிட்டியே. முதல்ல இப்படி பேசுறதை நிறுத்துங்க. பெண்ணையும் பேசுறது கூட ஆம்பளைங்களுக்கு செய்யற வேலை நினைச்சிட்டீங்களா? அதையும் மீறி யாராவது ஒரு பொண்ணு பேசிட்டா அது உங்களுக்கு கிண்டலா தோணுதுல? என்ன பண்றது? பெண்ணையும் பேசினா பொம்பளைங்களுக்கு புரிய மாட்டேங்குது, ஆம்பளைங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. சஞ்சய், இந்த டீ சாப்பிடு. சரி, எங்களுக்கு தேவையானதெல்லாம் நாங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். இதுக்கு மேல ஆம்பளை சிங்கம் உங்களுக்கு தேவையானதெல்லாம் நீங்க பர்ச்சேஸ் ஐயோ, பண்ணிக்கோங்க. ஆம்பளை சிங்கம்லாம் சொல்லிடாதீங்க. ஆம்பளை முயல் குட்டி, ஆம்பளை கரடி குட்டின்னு சொன்னா போதும். அறிவில்ல இப்படி வந்து இடிக்கிற? சாரிங்க. எருமை மாடு மாதிரி வந்து இடிச்சிட்டு சாரி சொல்ற? தெரியாம தானே இடிச்சேன். மூஞ்சியும் ஆளையும் பாரு. பேசாத. உன்னெல்லாம் எப்படி இந்த கடைக்குள்ள விட்டாங்க? திருட வந்தியா? ஐயோ, நான் திருடலாம் வரல. எங்க ஓனர் அம்மா குழந்தைக்கு பிறந்த நாள், அதுக்காக gift தான் வாங்க அதுக்கு வந்தேன். இங்க வந்த? போய் ரோட்டு கடையில எங்கயாவது வாங்க வேண்டியதானே? எக்ஸ்கியூஸ் மீ. இருடி. என்னடி திமிரா? நீ என்ன பெரிய இவளா? அப்படியே விட்டுனா வெச்சுக்கோ, மூஞ்சி திரும்பி. என்ன மேடம், பயந்துட்டீங்களா? இப்படி உங்களை மேடம்னு டீசெண்டா கூப்பிட்டா எப்படி இருக்கு? அதே மாதிரி தானே இவங்களும். அதை விட்டுட்டு அவங்க தகுதி பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் கருப்பா இருக்கிறவங்க, பிச்சை எடுக்கிறவங்க, ஏழைங்க, அறிவில்லாதவங்க, அப்படித்தானே? சும்மா ரெடி, நமக்கு எதுக்கு வம்பு? அதானே, நமக்கு எதுக்கு வம்பு? காலையில கவர்மெண்ட் புண்ணியத்துல பால் கிடைக்குது, மதியானம் சாப்பாடு கிடைக்குது. நமக்கு என்ன? நம்ம சந்தோஷமா தானே இருக்கோம். காஸ்ட்லியான மண்டபத்துல கல்யாணம் பண்ணிப்போம், ஹனிமூன் போவோம், குழந்தை பெத்துப்போம், அதுக்கு லட்சக்கணக்கில் டொனேஷன் கொடுத்து ஸ்கூல்ல சேர்ப்போம். மறந்தும் கூட கண்ணை திறந்து பக்கத்துல இருக்கிறவங்கள பார்க்க மாட்டோம், அப்படிதானே? என்னால அப்படி இருக்க முடியாது. ஏய், அந்த பொண்ணுகிட்ட மன்னிப்பு கேளு. கேளுன்னு சொல்றல. சாரி. தேங்க்ஸ்க்கா. சரி, பரவாயில்ல, அழாத. ஒன்னும் பிரச்சனை இல்லை, நீ போ. என்ன அப்சரா, முடிச்சிட்டீங்களா? உங்களை பார்த்தா பெருமையா இருக்குங்க. நான் உங்க ஃபேனா மாறிட்டாங்க. இத்தனை நாளா ஆம்பளைங்கிற கர்வமும் திமிரும் கொஞ்சோண்டு இருந்துச்சு, பட் இப்போ அது சுத்தமா இல்ல. போதுங்க, போங்க. சரி வா பார்க்கலாம்.
சரி சஞ்சய். திவ்யா, அம்மாங்க மார்க்கெட் போயிருக்காங்க. அப்படியா? சரி, ஷாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பான். நான் கூட கொஞ்சம் வெளில போயிட்டு வந்துடுறேன். எங்க ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்களேன். எதுக்கு? நிமி ஃபோன் பண்ணா மாமாவும் அவளும் வந்துட்டு இருக்காங்களா, உங்களை பார்க்கணுமா? இல்ல, ஷாம் அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கான். டைம் வேற ஆகுது. இல்ல கிளம்பிட்டாங்களா, நீங்க சாப்பிடறதுக்குள்ள வந்துருவாங்க. நான் டிஃபன் எடுத்து வைக்கிறேன். சரி. அக்கா டிஃபன் ரெடியா இருக்கா? எல்லாம் அப்பவே ரெடி ஆயிடுச்சு. என்னது இது? குடு முதல்ல. குடுங்கறேன்ல. அக்கா ஐயோ குடு பாப்பா. குடுங்கறேன்ல. நான் இருக்கிற வரைக்கும் இந்த வீட்ல நீ ஒரு துரும்ப கூட அசிக்க கூடாது. இந்த துணியை துவைச்சு போட சொன்னா நான் போட மாட்டேனா? நீ போய் ரெஸ்ட் எடு பாப்பா. போ சாமி. சரிக்கா. என்னம்மா காலேஜுக்கு புறப்பட்டியா? ஆமா பாட்டி, அப்படியே ஃப்ரெண்ட் ஒருத்திய பார்க்கணும், அதான் சீக்கிரம் கிளம்பிட்டேன் பாட்டி. சரி, டிஃபன் சாப்பிட்டுட்டு போ. சரிங்க பாட்டி. ஐயோ என்ன பழக்கம் இது? உங்க அம்மா உனக்கு ஒண்ணுமே சொல்லி கொடுக்கலையா? இங்க பாருங்க, என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஏன் இப்போ தேவையில்லாம அம்மா இழுக்கிறீங்க? ஐயோ என்ன பொம்பளை பிள்ளை நீ? இப்படியா தட்டை தூக்கிட்டு வந்து லாலா உட்கார்ந்து சாப்பிடுவாங்க? வீட்டுல இருக்கிற ஆம்பளைங்களாம் சாப்பிட்டதுக்கு அப்புறமா தான் பொம்பளைங்களாம் சாப்பிடணும். இதெல்லாம் உன் வீட்டுல சொல்லி கொடுக்கலையா? பசிக்கிறப்ப சாப்பிடணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பசிச்சா கொட்டிக்கிறதுக்கு யாரும் சொல்லி கொடுக்க வேண்டாம், அது ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். உங்க வீட்டு சோத்த ஒண்ணு நான் சாப்பிடலங்க, இது ஏன் வீடு, போய் உங்க வேலையை பாருங்க. என்ன பொண்ணு நீ? ஊர்ல இருக்கிற பொம்பளை பிள்ளைங்கிட்ட இருக்கிற ஒரு நல்ல குணம்